தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த அதிகாலை பொழுதிலே ஆண்டவரை தேடி அவருடைய அருள் பிரசன்னத்தை தேடி திருப்பிடத்தின் முன்பாக ஒரே குடும்பமாக குழுமி இருக்கின்றோம். இந்த நாள் முழுவதுமாக இறைவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். இறைவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து நாம் மேற்கொள்ளக்கூடிய செயல்களை, நம்முடைய பயணங்களை எல்லாம் ஆசீர்வதித்து அவருடைய கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே மரியின் ஊழியர் சபையை நிறுவிய எழுவருடைய நினைவையும் நாம் நினைவு கூர்ந்து கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்காக நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய இறையாட்சியை இந்த உலகத்திலே மக்கள் மத்தியிலே கட்டி எழுப்புவதற்காக அந்த துறவற சபையை நிறுவிய அந்த எழுவருடைய பரிந்துரை வேண்டியும் இந்த பலியிலே நாம் மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் பாவையின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகியாலே பொழுதும் கன்னியான பொழுதும் அறியாலையும் ஆனதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றுமாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காயின் தன் சகோதரன் ஆபேலை கொன்றான். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 15 மற்றும் 25. அந்நாட்களில் ஆதாம் தன் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான். அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள். அவள், ஆண்டவர் அருளால் ஆண்மகன் ஒருவனை நான் பெற்றுள்ளேன் என்றாள். பின்பு அவள் அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தாள். ஆபேல் ஆடு மேய்ப்பவன் ஆனான். காயின் நிலத்தை பண்படுத்துபவன் ஆனான். சில நாட்கள் சென்றன. காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொழுத்த தலையீறுகளை கொண்டு வந்தான்.
ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. ஆகவே காயின் கடுஞ்சினமுற்றான், அவன் முகம் வாடியது. ஆகவே ஆண்டவர் காயினிடம், நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் வாடியிருப்பது ஏன்? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயில் படுத்திருக்கும். நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். காயின் தன் சகோதரன் ஆபேலிடம், நாம் வயலுக்கு போவோம் என்றான். அவர்கள் வெளியில் இருந்தபொழுது காயின் தன் சகோதரன் ஆபேலின் மேல் பாய்ந்து அவனை கொன்றான். ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான். அதற்கு ஆண்டவர், நீ என்ன செய்துவிட்டாய்? உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கின்றாய். நீ மண்ணில் பயிரிடும் பொழுது அது இனிமேல் உனக்கு பலன் தராது. மண்ணுலகில் நீ நாடோடியாக அலைந்து திரிவாய் என்றார். காயின் ஆண்டவரிடம், எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாததாக இருக்கின்றது. இன்று நீர் என்னை மண்ணிலிருந்து துரத்திருக்கின்றீர். உமது முன்னிலையில் நின்று நான் மறைக்கப்பட்டுள்ளேன். மண்ணுலகில் நான் நாடோடியாக அலைந்து திரிய வேண்டியுள்ளது. என்னை காண்கின்ற எவனும் என்னை கொல்வானே என்றான். ஆண்டவர் அவனிடம், அப்படியன்று, காயினை கொல்கின்ற எவனும் 7 முறை பழிவாங்கப்படுவான் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொல்லாமல் இருக்க ஆண்டவர் அவன் மேல் ஓர் அடையாளமிட்டார். ஆதாம் மீண்டும் தன் மனைவியுடன் கூடி வாழ அவளும் மகன் ஒருவனை பெற்று அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டாள். காயின் ஆபேலை கொன்றதால் அவனுடைய இடத்தில் இன்னொருவனை கடவுள் வைத்தருளினார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார். கதிரவன் எழும் முனையில் நின்று மறையும் முனைவரை பரந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. பல்லவி. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கிறீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகிறீர்கள். பல்லவி. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகிறீர்கள், உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகிறீர்கள். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவன் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். பல்லவி. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறைவசனங்கள் 11 முதல் 13 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர்.
அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, இன்று நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது பரிசேயர்கள் ஆண்டவரிடத்திலே அடையாளம் ஒன்றை காட்டும்படியாக அவரை சோதிப்பதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பலவிதமான அடையாளங்களை பயன்படுத்துகின்றோம். யாருக்காவது பிறந்த நாள் என்று சொன்னால் பிறந்த நாள் வாழ்த்து அட்டைகளை அனுப்புகின்றோம். அது ஒரு அடையாளம்தான். திருமணம் என்கிற பொழுது மோதிரங்களை மாற்றுகிறோம். அதுவும் ஒரு அடையாளம்தான். விருந்து கொண்டாட்டங்களின் பொழுது உணவுகளை பரிமாறி நம்முடைய மகிழ்ச்சியை தெரியப்படுத்துகின்றோம். அதுவும் ஒரு அடையாளம்தான். இப்படியாக நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக அடையாளங்களால் நிறைந்திருக்கின்றன. நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய எண்ணங்களின் அடையாளங்களாக இருக்கின்றன. நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய மனதின் ஆழ் மனதின் அடையாளங்களாகவே இருக்கின்றன. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு தொடுதலும் ஒவ்வொரு பார்வையும் செயல்பாடுகளும் அவர் தந்தையிடமிருந்து வந்தவர் என்பதன் அடையாளமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பரிசேயர்கள் இயேசுவினுடைய செயல்களை கண்ட பிற்பாடும் அவருடைய அற்புதங்களை அவர் செய்த அதிசயங்களை கண்ட பிற்பாடும் கூட அவரை நம்பவில்லை. மீண்டுமாக அவரை சோதிக்க நினைக்கின்றார்கள். ஆண்டவர் நினைத்திருந்தால் அவரால் எண்ணற்ற அடையாளங்களை அவர்கள் கேட்டதற்கும் மேலாக அவரால் செய்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் கேட்டதினுடைய நோக்கம் சரியானதல்ல என்பதை ஆண்டவர் உணர்ந்திருந்த காரணத்தினால் அங்கே அந்த அடையாளங்களை அவர் கொடுக்க அங்கே முன்வரவில்லை. இதே போன்ற ஒரு சோதனை ஆண்டவர் 40 நாட்கள் பாலைவனத்திலே நோன்பிருந்த பிற்பாடு சாத்தானால் சோதிக்கப்படுகின்ற பொழுதும் அங்கே அவர் அதை முறியடிப்பதை பார்க்கிறோம். அலகை ஆண்டவரிடத்திலே பலவித காரியங்களை செய்ய சொல்லுகிறது. இறைமகன் என்றால் நீர் அதை என்பியும் என்று சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் அங்கே அந்த சாத்தானுடைய குரலுக்கு அவர் செவிமெடுப்பதில்லை. அடையாளங்களுடைய நோக்கம் ஆண்டவர் தன்னுடைய சுய விளம்பரத்திற்காக அல்ல. அவற்றை அவர் சுய விளம்பரத்திற்காக பயன்படுத்த நினைத்திருந்தால் ஆண்டவர் ஏராளமான எண்ணற்ற கணக்கிலடங்காத அடையாளங்களை அவரால் நிகழ்த்தி காட்டியிருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் தந்தையினுடைய புகழை மாட்சியை இந்த உலகிலே விளங்கச் செய்வதற்காகவே அவர் இந்த உலகிற்கு வந்தார். தன்னுடைய செயல்களின் மூலமாக அவற்றை காண்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவினுடைய ஒவ்வொரு அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டிருந்த இந்த பரிசேயர்கள் அங்கே ஆண்டவரை சோதிக்க நினைக்கின்றார்கள். இவரை எப்படியாவது நாம் ஏதாவது ஆபத்திலே சிக்க வைத்து விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஒருவேளை இயேசு அவர்களுக்கு ஏதாவது அடையாளங்களை காட்டியிருந்தாலும் கூட அவர்கள் அவரை எள்ளி நகையாடியிருப்பார்களே தவிர அவர்கள் மீதான ஆண்டவர் மீதான நம்பிக்கையில் அவர்கள் ஆளப்பட்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் தன்னிடத்திலே அடையாளத்தை கேட்பது உண்மையான காரணத்திற்காக அல்ல, அவர்களுடைய நம்பிக்கை வாழ்வில் ஆளப்படுவதற்காக அல்ல என்பதை இயேசு உணர்ந்திருந்த காரணத்தினால் அங்கே அவர்களுக்கு அந்த அடையாளத்தை அவர் கொடுக்க முன்வரவில்லை என்று பார்க்கிறோம். அன்பு மக்களை, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் அடையாளங்களை தேடக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா, அல்லது இறைவனுடைய வல்லமையை இறைவனுடைய மாட்சிமையை நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளூர உணர்ந்து அதன்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ளுபவர்களாக இருக்கிறோமா? பல நேரங்களில் நாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேடி பல இடங்களுக்கு ஓடுபவர்களாக இருக்கிறோம். நாம் இறைவனை ஆழமாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்பி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அடையாளங்களும் அற்புதங்களும் நமக்கு தேவையில்லை.
ஆண்டவருடைய வார்த்தையே, அவர் மீதான நம்பிக்கையே நம்மை வழிநடத்தும். பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்களும் கூட அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கின்றது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த அற்புதத்தை செய்யும், இந்த அதிசயத்தை செய்யும் என்று ஒரு அடையாளங்களை, அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு மாயாஜால வித்தைக்காரராகவே நாம் ஆண்டவரை அணுகுகிறோமே தவிர உண்மையிலேயே நாம் முழுமையான நம்பிக்கையோடு அவரை அணுகுவது கிடையாது. அவ்வாறு நாம் முழு மன ஆற்றலோடு முழுமையான நம்பிக்கையோடு ஆண்டவரை அணுகினோம் என்று சொன்னால் எந்தவித அடையாளங்களும் அற்புதங்களும் இல்லாமலேயே நல்ல ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ்ந்துவிட முடியும். பல நேரங்களில் ஏதாவது சோதனைகள், நெருக்கடிகள், இன்னல்கள், இடுக்கண்கள், நோய் நோக்காடுகள் ஏற்படுகின்ற பொழுது நாம் அற்புதங்களை, அதிசயங்களை நாடுபவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவருடைய வல்லமை என்னோடு உடன் பயணிக்கிறது என்கின்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் நமக்கு எந்த அதிசயங்களும் எந்த அற்புதங்களும் தேவையில்லை. ஆண்டவர் மீதான அந்த நம்பிக்கை, அவருடைய வார்த்தையின் மீதான அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு முன் எடுத்து செல்ல நமக்கு உதவும். நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். அந்த பரிசேயர்களைப் போல ஆண்டவரை அடையாளம் கேட்டு சோதிக்கிறோமா, அல்லது அவர் மீது நம்முடைய நம்பிக்கையை ஆழ பதித்து வாழ்கின்றோமா என்று சிந்திப்போம். அவ்வாறு ஆண்டவர் மீதான நம்பிக்கையில் நாம் ஆழப்பட்டு வாழுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய அனைத்து சோதனைகளையும், இன்னல்களையும், இடுக்கண்களையும் வெற்றி கொள்வதற்கான ஆற்றலை, வலிமையை ஆண்டவர் நமக்கு தருவார். எனவே அப்படிப்பட்ட நம்பிக்கை வாழ்வில் ஆழப்பட வரம் வேண்டி தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தும் தந்தாயேற்றிடுவாய். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலரிறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலரிறைவா. பெரும் விழி நீர் வியர்வை வேதனையன்றி வேறெதும் இல்லா நிலை இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திரு பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் முத கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயனை விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிப்போக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு
நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற மரியின் ஊழியர் சபையை நிறுவிய புனிதர் 70, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. முத்திரவுள்ள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீரே திரளுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் இந்த ஆன்மா நலமடையும். என்னை அர்ச்சியும் கிறிஸ்துவின் தேகமே, என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே, என்னை பூர்ப்பியும் திருவிழா தீர்த்தமே, என்னை தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள்
என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உமை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். கிறிஸ்து பிறப்பின் இவ்வுளியாண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மை தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. ஒவ்வொரு கடவுளே, உமக்கே மாற்றி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துளங்கிடுமணியே, கலங்குவோர் கனியே, காத்திடுவாய் தாயே. கலங்கரை தீபமே,
காத்திடுவாய் தாயே. பங்கு தந்தை நின்றுள்ள ஆன்மசிற நலன்களுக்காகவும் திருப்பலில் பங்கேற்ற ஒருவரின் ஆன்மசிற நலன்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.